இருக்கும். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அளந்துக்கோங்க. இந்த மாதிரி அளந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 9.25 இன்ச் வருது. இப்போது 9.25 இன்ச் கூட -1 பண்ணோம் அப்படின்னா 8.25 இன்ச் வரும். ஸோ 8.25 இன்ச் வச்சு தான் நம்ம இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்லீவை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்லீவோட அகலம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 8.25 இன்ச் வருது இல்லைங்களா? 8.25 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது 8.5 இன்ச் இருக்குது. இப்போது டேப் வச்சு நம்மளுக்கு 8.25 இன்ச் வேணும் இல்லைங்களா? 8.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். அந்த எக்ஸஸாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரும். கீழே கிளாத் எக்ஸஸாக இல்லாமல் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு நம்ம 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவோட லென்த் வந்து நான் 9 இன்ச் குறிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறிச்சிக்கலாம். 9 இன்ச் லென்த் எடுத்திருக்கேன் எல்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ டவுன் மார்க் பண்ணுறதுக்கு கேப் டவுன் மார்க் பண்ணுறதுக்கு 28 இன்ச் 29 இன்ச் 30 இன்ச் இந்த மாதிரி சின்ன சைஸ் வர இடுப்பு சுற்றளவு எல்லாத்துக்குமே 3 இன்ச் டவுன் கொடுக்கலாம். அதுவே 30க்கு மேலே 31 32 33ன்னு வர பெரிய சைஸ் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே 3.5 இன்ச் கேப் டவுன் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 29 இன்ச் இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறதுனால 3 இன்ச் கொடுத்தா சரியாக இருக்கும். ஸோ 3 இன்ச் இறக்கம் கொடுக்குறேன். இந்த இடத்துல 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா? அதே 1.5 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன சைஸ் இடுப்பு அளவு கொண்ட எல்லா ப்ளவுஸுக்கும் 2 இன்ச்சும், அதுவே 31க்கு மேலே வர இடுப்பு அளவுக்கு 2.5 இன்ச்சும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் இங்கே குறிச்சிக்கலாம். இப்போது 29 இன்ச் அப்படிங்கிறனால நான் 2 இன்ச் குறிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் காமனாக எல்லாத்துக்கும் பொதுவாக 1 இன்ச் இங்கே மெஷர்மெண்ட் குறிச்சிக்கலாம். இப்போது நம்ம ஸ்கேல் வச்சு 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இங்கே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் எடுத்து இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்படி டேப்பை வச்சுட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணி அதோட சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்ஸ் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம வளைவு போட்டுடலாம். 1 இன்ச்லேருந்து நம்ம 1/4 இன்ச் இறக்கி குறிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படியே அந்த 1/4 இன்ச்சு இதோட சென்ட்ரு பாயிண்ட் 3 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு அப்படியே கர்வ் ஸ்கேலை திருப்பி இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஜாயிண்டாக வச்சு இன்னொரு வளைவு போட்டுக்கோங்க. கீழே ஸ்லீவ் லூஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்ம குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சுட்டு லூஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஹேண்ட் லூஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு குறிச்சிக்கோங்க. இப்போது ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம குறிச்சாச்சு.
இப்போது கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கைக்குழி எவ்வளோ கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே சென்டர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை அப்படியே ஃபோல்டிங் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா ஸ்டிச்சிங்க்காக, அந்த இடத்த விட்டுட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டருக்காக ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சிட்டு இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம கைக்குழி குடஞ்சி வெட்ட போகிறோம். 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ்களை யூஸ் பண்ணி அழகாக நம்ம ஒரு எஸ் பெண்டு மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ்களை அப்படியே திருப்பி இந்த மாதிரி வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு வளைவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கைக்குழி ட்ரா பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.